என்ன ப்ரோ அதிமுக எப்படி போகுது? எப்படி இருக்குது? நலமா இருக்கா? அதிமுக நலமா இருக்கு. ஆனா அண்ணாமலை நாறு நாரை கிழிச்சு போட்டாரு இல்லையா? அது என்னங்க அப்படி பேசுறாரு? ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமிய ஐயோ! என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல. செம் செம்மையா பேசிட்டாரு. அண்ணா அண்ணாமலைய எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணதும் ஒரு வகையில் நல்லது. ஆ, இப்பதான் அண்ணாமலைக்கு சூடு சோறனே வந்திருக்குது. அண்ணாமலைக்கே இப்பதான் சூடு சொரணை வந்திருக்குங்கிறீங்களா? ஆமா, பண்ண ஈரோட்ல ஐயா போட்டிட்டு இருந்தா ரெட்டையில முடிஞ்சிருக்கு. நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்ணாவை தான் போயிருப்போம். ஆமா. அனாதி ஆயிருப்பான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா அண்ணாமலை ஐயா கிட்ட கேட்டு கொண்டதுனாலதானே ஈரோட்ல நம்ம ஒரு மிகப்பெரிய தடையாய் போச்சு அது. அது என்னமோ உண்மைதான் அது. ம். அன்னைக்கு அண்ணாமலை அன்னைக்கு அண்ணாமலை மட்டும் வந்து ஐயா கிட்ட வந்து நீங்க வந்து இப்ப வேட்பாளரை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு டிடி தினகரண்டி ஐயாட்டி வந்து இப்ப சொல்லலாம் அப்படின்னா களத்துல நம்மளும் நின்றுப்போம்ல. கண்டிப்பா நீ போகல முன்னாடி ரெட்டிலே முடிக்கிறப்போ வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு ரிஸ்க் வந்திருக்காது இன்னைக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தானே. அண்ணாமலை தான் 100% அண்ணாமலை. அது மறக்கவே முடியாது, மாத்தவும் முடியாது. நம்ம அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்கவும் முடியாது. அது நம்ம நம்ம எதுக்கு அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்க? அண்ணே ஓபிஎஸ் நின்றா நம்மளால ஜெயிக்கவே முடியாது, நமக்கு பொது எதிரி நமக்கு திமுக தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு எதிரியான உடனே அவங்க ரெண்டு பேத்துக்கு கசக்குதாம்மா. அதான் அதான் அதான். அது எடப்பாடி பழனிசாமிக்கும் உச்ச கோவம் வந்தாச்சு. இனிமேல் பட்டு அண்ணாமலை விட்டு வைக்க கூடாதுன்ற முடிவு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாப்படி. அண்ணாமலைக்கு என்னடா நம்மளை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அளவுக்கு மீறின கோவம் வந்தாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியெல்லாம் வாய் மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை பேசுறது ஒரு அதாவது பிரேக்கிங் நியூஸ். மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான். உண்மையிலே அவரு பிரேக்கிங் நியூஸ் தான். நம்ம என்ன பண்றது, நம்ம அதிமுக இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை தான், வேற என்ன. இன்னைக்கு பிஜேபி கூட இருக்கிறதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இனிச்சது. இன்னைக்கு அண்ணாமலை பேசணும்னா கசக்குது. நாம நேத்து என்ன சொன்னோம்? சசிகலாவுக்கு வந்த பிரச்சனை என்ன, யாரு காரணம்? எடப்பாடி பழனிசாமி. இதை கூப்பிட்டு வெளியில வைக்க சொன்னோம். ஆமா. அண்ணாமலை நீ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி நன்மை செஞ்சீங்களோ அது கூட வெளியுறதுக்கு உடனே சொல்லுங்க. தேர்தல் தேதியெல்லாம் ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கம் தான். நாம ஆமா. கூட்டணி வியூகங்களை வகுக்கணும், கூட்டணி அமைக்கணும். எடப்பாடி பழனிசாமி விருப்பத்தினால வியூகங்களை வகுக்குங்க. எடப்பாடி இருக்கிற மந்திரிகளும் ஆட்டோமேட்டிக் நமக்கு ஓடி வர போறாங்க. செய்தி நீங்க சொல்ற வரைக்கும் தான். இல்லைனால மீண்டும் 2024 இது திருப்பதி நாம தான். ஆனா அண்ணாமலையே செம்மையா பேசிட்டாரு. அவர் கிணத்து தவளை, அவர் ஒரு அரசியல் தற்குறி, அவர் வந்து இப்படி எல்லாம் ஊருக்கு போனாருன்னு தெரியுமா? நான்லாம் வந்து பச்சை மயில கையெழுத்து போட்டு நான்லாம் நேர்மையா அரசியல் பண்ணவன். அவர்லாம் பெட்டிங் வச்சு முதலமைச்சர் ஆனவரு. அவரை பத்திலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில அம்மா செம்மையான. இன்னொன்னு மறந்துட்டீங்களே, திருவம்பாளையத்துல தன்னுடைய பங்காளியே கொலை செஞ்சுட்டு சிறையில போயிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில மறைஞ்சிருந்து இப்ப திமுக இருக்கிற மந்திரியோட உதவியாலதான் தப்பிச்சு வெளியே வந்தாரு. இதெல்லாம் சொல்லிட்டாரு இல்லையா? இதெல்லாம் சொல்றாரு. எல்லாமே சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்தமா எல்லாமே சொல்லிட்டாரு. ஆமாங்க. துரோகத்து கூட இருந்துகிட்டு அந்த துரோகத்தையில பூராத்தையும் கண்டு ரசிச்சுட்டு காணாம இருந்தவர் தானே அண்ணாமலை. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து சொன்ன உடனே உடனே வந்து ஐயா கிட்ட வந்து நீங்க வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்றாருல. அன்னைக்கு ஐயா நீங்க நில்லுங்க ஐயா, உங்களுக்கு நாங்க ஆதரவு தரணும் ஒருத்தர் சொல்லல இல்ல. மோடி கிட்ட கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்க மட்டும் தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து பேசணும்னா குத்துதோ கொடியுதோங்குது அண்ணாமலைக்கு. மோடி கிட்ட உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி பேசியிருக்காங்க எடப்பாடி கிட்ட. தோக்க போன பிரதமருக்கு நான் ஏப்பா கலந்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த பிரதம மந்திரி முன்மொழியிற இடத்துல கூப்பிடும் போது அவர் தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் உட்கார வச்சாங்க. அது மறைச்சிட்டு இதை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அதெல்லாம் வருது, வெளியே வருது. இல்ல இப்ப இன்னும் கொஞ்ச நாள் சென்று பாருங்களேன், என்னென்ன நடந்துச்சு. அந்த தீர்ப்புகள், நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வந்தது தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தற்காலிகமா. அது பூரா என்னென்ன மாதிரி எப்படி எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுவார் அண்ணாமலை. அது தெரியும். கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்ல, முழுமையா. நேத்து சொன்ன மாதிரி நேத்து சொன்ன நியூஸ் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான். நானும் எடப்பாடி பழனிசாமியும் எதிரிதான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த தீர்ப்புக்கு அண்ணாமலை பக்கத்துல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்களோ
அதையும் சொல்லிக்கணும். கண்டிப்பா அந்த அப்பதான் அவர் உண்மையான ஐபிஎஸ் அண்ணாமலையா நாம கூட பார்க்க முடியும். ஆமா அது என்னமோ உண்மைதான். இதை விட பெரிய கூத்து என்ன தெரியுமா? எங்க பொதுச் செயலாளரை பார்த்து நீங்க எப்படி பேச போச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வி உதயகுமார் வேற ஒரு பிரஸ் மீட் ரொம்ப காமெடி பண்றாப்புல. என்னன்னு தெரியல. அவர் வந்து எங்க யாரும் தெரியுச்சு எங்க புரட்சி தமிழர் யாருன்னு தெரியுமா? எங்க பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்னையா? பிஜேபி காலில் கும்பிட்டு விழுந்து, சசிகலா காலில் கும்பிட்டு விழுந்து, ஓபிஎஸ் காலில் கும்பிட்டு விழுந்து, டிடிவி தினகரன் காலில் கும்பிட்டு விழுந்துதானே இந்த மாதிரியான பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? திமுக விசஸ் அதிமுக வந்து நம்ம வர்ற தேர்தல்ல களத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. அண்ணாமலை என்ன நினைக்காரு அப்படின்னா திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் களத்தை நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவர் நினைக்காது. இந்த 2 பேருக்குமான குழையடி சண்டை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை விட ஒண்ணும் நம்ம மேல எதிர்பார்க்கணும். இப்ப வருங்காலத்துல இன்னும் 2 நாள் அண்ணாமலை வந்து விரைவில் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிக்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்தோம், மத்திய அரசு எப்படிலாம் சப்போர்ட்டா இருந்தது அதையும் சொல்லிடணும். சதாசிவம் மூலியமா என்னென்னலாம் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணோம் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் வெளிப்படையா சொன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணாமலை மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாகவும் கூட அமையலாம். ஐயா ஓபிஎஸும் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் வந்து சப்போர்ட்டா இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திடுவாராமா? எம்எல்ஏ எடப்பாடி அதையெல்லாம் நினைச்சு பாக்குற இடத்துல இல்ல. அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா நம்ம தேர்தல் களத்துல வந்து நம்ம முந்தி போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் எந்த தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இனிமே வந்து முதலமைச்சராகவும் வர முடியாது. அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இனிமேலுக்கு நக்கு தண்ணி தான், குடி தண்ணி எல்லாம் இல்ல. இப்ப நீங்க கோயம்புத்தூர் வர்றாரு எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி அவர்கள் தயவு இல்லாம வந்து கோயம்புத்தூர் வர முடியுமா? இன்னைக்கு இப்ப எஸ்பி வேலுமணி இங்க ஒரு ஆளுமையா இருக்காரு கோயம்புத்தூர்ல. அவர் வந்து இப்ப 10 பேரை நிப்பாட்டி அவங்க பிரஸ் மீட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல எஸ்பி வேலுமணி நின்றாதான் அந்த இதுக்கான மரியாதை கிடைக்குது. இல்ல கிடைக்க மாட்டேங்குது. வெறும் எடப்பாடி பழனிசாமி வச்சு ஷோ காட்ட முடியாதுல்ல. யாரும் ஓட்டு போட தயாரா இல்ல. ஆமா உண்மை. எஸ்பி வேலுமணி தாண்டி எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் எல்லையே நினைச்சு பார்க்க முடியாது. எஸ்பி வேலுமணி பார்த்து இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நீ வர்றாரு ஒரு ஆதரவு கொடுன்னா கொடுப்பாங்க. கொடுக்க முடியாது அப்படின்னா அப்ப எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. இங்க பொறுத்த அளவுல எஸ்பி வேலுமணி தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான். மத்தபடி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு? எஸ்பி வேலுமணியவே கவுத்து நினைக்காரு. 100 மாவட்டமா ஆக்குறேன்னு சொன்னாரு இல்லையா? 2 தொகுதியா கொடுத்து. அப்ப எஸ்பி வேலுமணிக்கு என்ன ஆளுமை இல்லாமையா போகுது? சரி இவர் தான் சொல்றாருல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு வச்சுங்களேன். இது வந்து பிஜேபி வந்து அதிமுக பேசுறதுக்குலாம் அருகதை இல்லைன்னு சொல்றாருல்ல. இங்க கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் என்னாச்சு? ஏன் உங்க கொங்கு மண்டலம் தானே, நீங்க தானே வந்து இங்க வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணீங்க. ஏன் அந்த சிங்கை ராமச்சந்திரன் ஏடிஎம்கே காரர் கொஞ்சம் ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஒரு 2வது இடத்துக்காவது வர வச்சிருக்கலாம்ல. எதுக்கு 3வது பிளேஸ்க்கு வர வைக்கணும்? ஐயோ இதெல்லாம் பேசினா ரொம்ப நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அண்ணாமலை உண்மையிலேயே சூப்பரியா செம்மையா பேசிட்டாரு. அண்ணாமலை பேசுனது நேற்று முன்னாள் அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடுங்கி போயிருக்கோம். உடம்பெல்லாம் கைக்கெல்லாம் நடுக்கு வந்திருக்கோம்.